Number 18 section B பார்க்கலாம். In a Young's double slit experiment, two light waves each of intensity I0 interfere at a point having a path difference lambda by 8 on the screen. Find the intensity at this point. So Young's double slit experimentல ரெண்டு slit இருக்கும். இங்க ஒரு slit அப்புறம் இதுல ஒரு slit. அந்த ரெண்டு slit வழியா light pass ஆகும். ஸோ 2 ஸ்லிட்ஸ் இருக்கிறனால 2 வேவ்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்லிட் வழியாக ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும், இந்த ஸ்லிட் வழியாகவும் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லை வந்து நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா எப்படி வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஸ்லிட் வழியாக அவங்களுக்கு லைட் போகும்போது இந்த மாதிரி வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ஸ்லிட்டில் இருந்து வெளியே வரக்கூடிய வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். இன்டர்ஃபியர் ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி ஓவர்லாப் ஆகிட்ருக்கும். ஸோ இப்படி ஒன்றுக்கு மேலே ஒரு வேவ்ஸ் ஓவர்லாப் ஆகிறது தான் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்டர்ஃபியர் ஆகிறதுனால அதில் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து லாம்டா பை 8 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத் டிஃப்ரென்ஸ்னால் ஒரிஜினல் டிஃப்ரென்ஸ்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அதுதான் அந்த பாத் டிஃப்ரென்ஸ். அது லாம்டா பை 8ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேவ்ஸ் வந்து நம்ம ஒரு வியூவிலேருந்து பார்க்குறோம். இதுவே நம்ம ஹாரிசான்டலாக இருந்துட்டு இந்த வேவ்ஸை நம்ம பார்த்தோன்னா அந்த வேவோட ஷேப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேவ்ஸ் இருக்கிறனால சில வேவ்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்கிற வேவ்ஸ் வந்து நம்ம வேற ஒரு வியூவிலேருந்து பார்க்கும்போது இந்த பக்கமாக இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி தெரியும். ஸோ இது சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் சம் வேவ்ஸ். ஸோ இந்த இன்டர்ஃபியரன்ஸ் ஆகிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு வேவ்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி ஒரு வேவ் இருக்குது, ஸோ இன்னொரு வேவ்க்கு இப்படி மீட் பண்ணியிருக்கோம் வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ் மீட் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ஃபேஸை தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ் அண்ட் நாட் தி டிஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்டர்ஃபியர் ஆகிருக்கிற இந்த வேவ்ஸ் வந்து ஒரே பாயிண்டில் இருக்கா, ஒரே பாயிண்டில் இருக்குதா, இல்லை ஒரு வேவ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கா, இல்லை இன்னொரு வேவ் வந்து பேக்கில் இருக்குதா, அதை மெஷர் பண்ணணும்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெண்டு வேவ்ஸ்க்கும் நமக்கு ஆங்கிள் வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ ஆங்கிள் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆங்கிளை தான் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த வேவோட ஆங்கிள். ஸோ கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி வந்து I0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டா பை 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த பாத் டிஃப்ரென்ஸை மட்டும் வச்சு நம்மளால் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து phi is equal to 2pi by lambda. இதுதான் பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக மாற்றக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அந்த பாத் டிஃப்ரென்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த லாம்டாவும் கேன்சல் ஆயிரும். 2 4s are 8. ஸோ நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு pi by 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு வேவ்ஸ், இது ஒரு வேவ்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு வேவ்ஸ் மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிரெஸ்ட் பார்ட்டு, இந்த அப்பர் பார்ட்டும் இன்னொரு அப்பர் பார்ட்டும் ஆட் ஆகி பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகலாம். அதாவது ஒரு அப்பர் பார்ட் கிரெஸ்ட் ப்ளஸ் கிரெஸ்ட் ரெண்டுமே ஆட் ஆகி என்ன ஆகும்னா பிரைட் பேண்ட் ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா ஒரு கிரெஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும், அதாவது ஒரு அப்பர் பேண்டும் அப்பர் பார்ட் ஆஃப் த வேவும் லோவர் பார்ட் ஆஃப் த வேவ், அதாவது ட்ரஃப், இது ரெண்டுமே அப்பர் பார்ட் ஆஃப் த வேவ், இது அப்பர் இது லோவர், இது ரெண்டும் மீட் பண்ணும்போது என்ன ஆகும், கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகி உங்களுக்கு டார்க் பேண்ட் ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். இப்போ ஹாஃப் கிரெஸ்ட், அதாவது பாதி அப்பர் போர்ஷன் ப்ளஸ் ஹாஃப் ட்ரஃப்
பாதி லோவர் போர்ஷன் ரெண்டுமே ஓவர்லாப் ஆகும்போது, அதாவது ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா மீடியம் பேண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டோம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வச்சோம்னா இந்த வேவ்ஸ் வந்து இதில் மீட் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பிரைட் பேண்ட் ஃபார்ம் ஆகும், இடையில டார்க் பேண்ட், அதுக்கும் இடையில மீடியம் பேண்ட்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த பேண்டெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வேவ்ஸ்னால தான் ஃபார்ம் ஆகுது. வேவ்ஸோட ஓவர்லாப்பிங்னால தான் இந்த பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாமே ஃபேஸ் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. பட் ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த வேவ்ஸை வந்து பார்க்க முடியாது. இந்த வேவ்ஸை வந்து உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த லைட்டோட பிரைட்னஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த வேவோட பிரைட்னஸ்னால் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரைட் ஆர் டார்க் பேட்டர்னை நமக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு வெறும் நம்ம டிஸ்டன்ஸை மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ பிரைட் அண்ட் டார்க் பேட்டர்ன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா வேவ் ஆம்ப்ளிடியூடை யூஸ் பண்ணுவோம். வேவ் ஆம்ப்ளிடியூட்னா இந்த வேவோட ஹைட், அதான் வேவோட ஆம்ப்ளிடியூட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேவோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸையும் யூஸ் பண்ணுவோம். வேவோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டு வேவ்ஸ் இப்படி ஓவர்லாப் ஆகும்போது அதில் கொஞ்சம் ஆங்கிள் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைட் அண்ட் டார்க் பேட்டர்னை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டென்சிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்னென்னா I is equal to 2 into I naught into 1 plus cos phi. ஸோ இதுதான் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. ஸோ இந்த இன்டென்சிட்டி ஃபார்முலா எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா π/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வச்சுருக்கோம், விச் இஸ் π/4. ஃபார்முலாவில் cos phi கொடுத்துருக்காங்க. ஸோ cos of π/4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 which is approximately 0.707. ஸோ இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா I is equal to 2 into I naught 1 plus cos π/4. So I is equal to 2 into I naught 1 plus 0.707. I is equal to 2 I naught into 1.707. So I is equal to 3.414 into I naught. இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், I is equal to 3.414 into I naught. So this is the final answer. இந்த ஆன்சரில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃபைனல் பிரைட்னஸ் பிகம்ஸ் 3.414 times. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா the final brightness becomes 3.414 times the original brightness.